வார்த்தைகளை கர்த்தர் நமக்கு தந்தருள்வாராக. நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவர் பெரியவராக இருக்கிறார். நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கிற தேவன் அவர். மாத்திரமல்ல, நம் ஒவ்வொருவரையும் நேசிக்கிற கர்த்தராக அவர் இருக்கிறார். நாம் நம்மை தாழ்த்தி ஆண்டவருடைய பெரிதான கிருபைக்காக நாம் நம்மை ஒப்புக் கொடுப்போம். அப்பொழுது கர்த்தர் நமக்கு நிறைவான ஆசீர்வாதங்களை தந்தருள வல்லவராக இருக்கிறார். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலும் என்றும் தங்குவேன். உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலும் என்றும் தங்குவேன். தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவேன். தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். நன்றி ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். நீர் வல்லவர், நல்லவர், போதுமானவர் என்று சொல்லி நாங்கள் உம்மை இறுக பிடித்துக் கொண்டு உம்முடைய மக்களாக நாங்கள் வாழ பிரயாசிக்கிறோம். சுவாமி, எங்களோடு கூட பேசும் ஆவியானவர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. அடியனை மறைங்க, நீங்க வெளிப்படுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபமேறெடுக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ ஜனமே, உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிதான வல்லமையான பெரிதான நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துகிறோம். தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. நமது மேய்ப்பனின் குரல் ஊழியங்களின் சார்பாக எங்களுடைய வாழ்த்துதல்களையும் வணக்கங்களையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். பிரியமானவர்களே, உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவர் உங்களை முகமுகமாக சந்திக்க இந்த நாளை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்தபடியினாலே கரங்களை தட்டி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்தலாம். அதுபோல எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த உங்களுடைய ஊழியர் அவர்களுக்கும், ஆயர் பொறுப்பாளர்கள், சபை மணியம் மற்றும் வாத்திய கருவி வாசிக்கிற மற்றும் பல்வேறு தலைவர்கள், பெண்கள் ஐக்கியம், வாலிபர் ஐக்கியம்,
பெரியவர்கள், தாய்மார்கள், வாலிப பிள்ளைகள், சிறு பிள்ளைகள் மாத்திரமல்ல, இந்த சபை ஸ்தாபிக்கப்படுவதற்கு இந்த கிராமத்துல தேவனுடைய சபையை ஸ்தாபிப்பதற்கு காரணமாக இருந்து கொண்டிருக்கிற, ஊழியத்தில் உதவி செய்து கொண்டிருக்கிற அத்தனை நல்ல உள்ளங்களையும் இந்த நேரத்தில் நினைவு கூர்ந்து அனைவருக்கும் எங்களுடைய நன்றிகளையும் வணக்கங்களையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுத்துக் கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. நீங்கள் பலுகி பெருகி தேவனுக்கு பிரியமான மக்களாக, சாட்சியுள்ள மக்களாக வாழ வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கிறிஸ்துவுக்குள் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆண்டவர் இன்றைக்கு ஒரு விசேஷமான வார்த்தையை உங்களுக்கு அனுப்பி இருக்கிறார். முதலாவது தேவனுடைய வார்த்தையை நாம் எடுத்து 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசியுங்கள். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் மிக தெளிவாக நமக்கு வார்த்தையை அனுப்பியிருக்கிறார், நம்மோடு பேசுகிறார். நான் செய்திக்கு போறதுக்கு முன்னாடி எல்லா சபையிலும் 2 காரியங்களை நான் விசேஷமாய் கேட்டுக்கொள்வது உண்டு. முதல் காரியம், தயவு செய்து நேரத்தை பார்க்காதீர்கள் என்று நான் கேட்டுக்கொள்வது என்னுடைய வழக்கம். நீங்க எப்படின்னு எனக்கு தெரியாது, ஆனாலும் என்னுடைய வழக்கம் அது. 2வது கேள்வி, 2வது வேண்டுகோள் என்னவென்று சொன்னால், நான் வெறுமனே பேசிட்டு போக மாட்டேன். நான் கேள்வி கேட்பேன், நீங்க பதில் சொல்லணும். பொதுவா பதில் சொல்ல மாட்டாங்க. ஏன் சொல்ல மாட்டாங்க சொல்லுங்க பார்க்கலாம். பத்தியா, இப்படியே அமைதியா இருக்க வேண்டியதுதான். அதுக்குதான் இல்லையா? சொல்லுங்க, எதுக்கு பதில் சொல்ல மாட்டாங்க? தெரிஞ்சாலும் பதில் சொல்ல மாட்டாங்க. பதில் தெரிஞ்சாலும் பதில் சொல்ல மாட்டாங்க. ஐயோ, நானு அங்கிருந்து ஏன் இங்க வந்தேன் தெரியுமா? ரொம்ப தூரமா இருக்கேன்னு சொல்லிட்டு நான் இங்க வந்தேன். நான் சொல்றது புரியுதா? அங்கிருந்து என்ன பேசுறதுக்கு அனுமதிச்சாரு. இங்கிருந்து பேசலாங்க, அங்கிருந்து பேசலாம், இங்கேயும் பேசலாம், உங்க இஷ்டம்னாரு. அது தூரமா இருக்கு, அது உயரமா இருக்கு. ஆனா நான் உங்க கிட்ட வரணும், நெருக்கமா வரணும் அப்படிங்கிறதுக்காக இங்க வந்து நின்று இருக்கிறேன். இப்பவும் கேட்கிறேன், ஏன் பதில் சொல்ல மாட்டாங்க சொல்லுங்க பார்க்கலாம். பயமா இருக்கு. எதுக்கு பயம்? வெரி குட், தப்பாயிடுமோன்னு பயம். தெளிவாயிடுச்சா? பதில் தெளிவாயிடுச்சா? தப்பாயிடுமோன்னு பயம். நான் அதுக்கு என்ன பதில் சொல்லுவேன்னா, நீங்க எதை சொன்னாலும் நான் தப்புன்னே சொல்ல மாட்டேன். சகோதரர் நல்லா சிரிக்கிறார். இந்த மாதிரி இருக்கணும். செய்தி கேட்கும் போது இப்படிதான் இருக்கணும். நல்லா சிரிக்கிறார் பாருங்க. அது போல நீங்களும் சிரிக்கணும். ரைட்டா? ரைட்டா? சிரிப்பீங்களா? வெரி குட், நல்லது, வெரி குட், ரொம்ப சந்தோஷம். நீங்க ரொம்ப நல்ல மக்கள். சரி, இப்ப எனக்கு ஒரு பதில் சொல்லுங்க. டெய்லி ரொட்டீன் என்ன செய்றீங்க நீங்க? உங்களுடைய வழக்கம் என்ன? காலையில எழுதுறீங்க, தூக்கத்துல இருந்து பெட்டை விட்டு எழுந்துக்கிறீங்க, படுக்கையை விட்டு எழுந்துக்கிறீங்க, பாயை விட்டு எழுந்துக்கிறீங்க, என்ன செய்வீங்க? சொல்லுங்கம்மா. கேட்கல? ஜெபம் பண்ணி எழுந்துக்குவீங்க. எல்லாரோட வழக்கமா அது? எல்லாரோட வழக்கம் கிடையாது. உங்க வழக்கத்தை சொல்லுங்க. ஒரு அம்மா சொன்னாங்க ஜெபம் பண்ணி. யார் அந்த அம்மா? வெரி குட். அவங்க ஜெபம் பண்ணி எழுந்துக்கிறாங்க. நீங்க என்ன பண்றீங்க? நீங்க ஜெபம் பண்ணி எழுந்துக்குவீங்க. சரி, என்னப்பா வெறும் ஜெபம் மட்டும் கேட்கலங்க. நானு யதார்த்தத்தை சொல்லுங்க, யதார்த்தமா பேசுங்க.
காலையில எழுறீங்க, எழுந்து என்ன பண்றீங்க? ஜாப் பண்ணிட்டு அப்புறம் டீ சாப்பிடுங்க. அவர் டைரக்டா டீ சாப்பிடுறாரு. என்னமா காலை கடல்ல முடிக்கிறீங்க, அப்புறம் பிரஷ் பண்றீங்க, அப்புறம் குளிக்கிறீங்க, அப்புறம் சாப்பிடுறீங்க, அப்புறம் வேலைக்கு போறீங்க, அப்புறம் என்னங்க கேட்கல? சாப்பிடுறீங்க, சாப்பிட்டு தூங்குவாங்க. ரைட்டா? வெரி குட், ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம், சூப்பரா சொன்னீங்க. ஆனா இதுல ஒரே ஒருத்தர் 2 பேர் என்ன சொன்னாருன்னா, அம்மா சொன்னாங்க நான் ஜெபம் பண்ணி எழுந்துக்குவேன் அப்படின்னாங்க. ஐயாவும் சொன்னா நான் ஜெபம் பண்ணி எழுந்துக்குவேன் அப்படின்னாங்க. மத்தவங்க என்ன சொன்னீங்க? மத்தவங்க என்ன சொன்னீங்க? மத்தவங்க என்ன சொன்னீங்க? சொல்லுங்க, தப்பு இல்லை. நான் தான் சொன்னேன், நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன்னு சொல்லி இருக்கிறேன். நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். நீங்க செஞ்சது தப்பு அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். இப்ப சிலர் என்ன பண்றோம்? பிரஷ் பண்றோம், பிரஷ் பண்ணாம சில பேர் காஃபி குடிக்கிறாங்க, சிலர் குளிச்சுட்டு காஃபி குடிப்பாங்க, சிலர் குளிக்காம சாப்பிடுவாங்க, குளிச்சுட்டு சாப்பிடுவாங்க, எல்லாம் ஓகே. நல்ல ஒரு விஷயத்தை கவனிச்சு கொள்ளுங்க. இதெல்லாம் எதுக்காக செய்றீங்க தெரியுமா? இதெல்லாம் எதுக்கு செய்றீங்க தெரியுமா? பத்தியா பதில் தெரியல பாருங்க. எதுக்காக செய்றீங்க தெரியுமா? வாசிங்க 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிங்க. சமாதானத்தின் தேவன் தாமே உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, நீங்க எதுக்காக செய்றீங்க? எதுக்காக செஞ்சீங்க? இது வரைக்கும் நீங்க காலையில வழக்கமா செய்யறது எதுக்காக செய்றீங்க? பத்தியா வசனத்தை படிச்சதுக்கு அப்புறமும் என்ன பண்ண முடியல, நம்மளால பதில் சொல்ல முடியல. ரைட்டு. நான் என்ன கேட்டேன்? காஃபி குடிக்கிறோம், சாப்பிடுறோம், குளிக்கிறோம், பிரஷ் பண்றோம், துணி போடுறோம், எதுக்காக? எதுக்கு? சரீரத்திற்காக. இங்க இன்னொரு 2 சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு என்ன பண்றீங்க? ஆவி, ஆத்மாவுக்கு என்ன பண்றீங்க? ஏதாவது பண்றோமா? ஆவி, ஆத்மான்னு ஒண்ணு இருக்கேன். இப்ப நான் ஒண்ணு சொல்றேன், புரிஞ்சுக்கொள்ளுங்க. இப்ப நான் இருக்கேன் இல்லையா, அல்லது சகோதரர் இருக்கிறார். ஐயா பேர் என்ன? எட்வின். எட்வின் இருக்கிறார். எட்வின் என்பவர் யார் தெரியுமா? ஆவி, ஆத்மா, சரீரம், அது 3ம் சேர்ந்தவர் தான் எட்வின். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க எல்லாருக்கும் என்ன இருக்குது? ஆவி இருக்கு, ஆத்மா இருக்கு, சரீரம் இருக்கு. இருக்கா? இருக்கு. ஆனா நீங்க செய்யறதெல்லாம் எதுக்கு செய்றீங்க? எதுக்கு செய்றீங்க? சரீரத்துக்கு மட்டும்தான். ஆவி, ஆத்மாவுக்கு ஏதாவது செய்றீங்களா? என்னைக்காவது யோசிச்சிருக்குமா? இப்படி ஒண்ணு இருக்க, இதுக்கு நம்ம ஏதாவது செய்யணுமே. சரீரத்தை நம்ம குளிக்கிறோம், சுத்தப்படுத்துறோம், சரீரத்தை சுத்தப்படுத்துறோம். ஆவியை சுத்தம் பண்ண முடியுமா? ஆத்மாவை சுத்தம் பண்ண முடியுமா? அப்படி சுத்தம் பண்ணனா எப்படி பண்ணணும்? எது சுத்தம் பண்ணும் தெரியுமா நமக்கு? தெரியாது. அப்படியானால் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆவியை எப்படி நான் சுத்தம் பண்றது? ஆத்மாவை எப்படி நான் பாதுகாப்பது? இப்ப நம்ம வாசிக்க கேட்ட லூக்கா எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிங்க.
ஆமா, அவன் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துருந்தான். அவனும் எப்படி வாழ்ந்திருந்தான்? சரீரத்தை மட்டும் பராமரித்து வாழ்ந்துட்டு இருந்தான். அல்லேலூயா. புரியுதா நான் சொல்றது? புரியுதா? நான் சொல்றது புரியுதா? தயவு செஞ்சு புரிஞ்சு கொள்ளுங்க. இது விசேஷமான காரியம். இதை நீங்க தயவு செய்து கவனமாய் கேட்டால் மட்டும்தான் நீங்க புரிஞ்சு கொள்ள முடியும். கவனமா கேட்டாதான் முடியும். இந்த ஐஸ்வர்யவான் எதை பராமரித்து வந்தான்? சரீரத்தை மட்டும்தான் பராமரிச்சுட்டு வந்தான். அவனுக்கு ஆவி இருக்கிறதும் தெரியாது, ஆத்மா இருக்கிறதும் தெரியாது, நம்மை போல. ஆனால் அவன் என்ன பண்றான்? அவன் மரிக்க போகிறான். மரித்த பிற்பாடு 23, 24 வசனங்களை வாசிங்க. போதும், நல்லா நினைங்க, நல்லா கவனிங்க. இப்போ இந்த சம்பவம் எங்க நடக்குது? இந்த சம்பவம் எங்க நடக்குது? எங்க நடக்குது? பாதாளத்தில் நடக்குது. சரீரத்தோடு அந்த பாதாளத்துக்கு போனானா? சரீரத்தோடு அவன் பாதாளத்திற்கு போனானா? மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க. ஆமா, இப்ப நல்லா கவனிங்க. அவன் பாதாளத்துக்கு போயிட்டான்னு சொல்றாரு, ரைட்டா? இவன் சரீரத்துல பார்த்தானா? எப்படி பார்த்தான்? ஆமா, சரி, அந்த அந்த விஷயத்துக்கு வரலாம், அது கிளாரிஃபை பண்றேன். ஆவியா ஆத்மாவா நான் அப்புறம் கிளாரிஃபை பண்றேன். ஆனா சரீரத்துல கிடையாது தானே? என்னங்க இப்படி அமைதியா இருந்தா எனக்கு ஒண்ணுமே புரியலையே. இந்த சம்பவம் அவன் சரீரத்தில் இருந்து பார்த்தானா, சரீரத்தை இல்லாம பார்த்தானா? ஐயோ, நான் கேட்கிற கேள்வி புரியுதாமா? என்ன புரியுது? என்ன பதில் சொல்றீங்க? என்ன பதில் சொல்றீங்க சொல்லுங்க. சரீரத்துல இருந்து பார்த்தான்றீங்களா? பாத்தீங்களா? பாத்தீங்களா? நாம எங்க இருக்கிறோம் பாத்துக்கங்க, நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. நீங்க எங்க இருக்கிறீங்க? 2026ல இருக்கிறீங்க. 2026ல உட்கார்ந்து கொண்டு என்ன பதில் பேசுகிற பார்த்துக்கொள்ளுங்க. அப்ப ஆண்டவருடைய வருகை இருக்கிறது. அந்த வருகையில உங்களை ஒவ்வொருவரையும் சந்திப்பார், உங்களை பார்த்து கேள்வி கேட்பார். இதுக்கு என்ன பதில் சொல்றீங்கன்னு தெரியல. இப்படி உட்கார்ந்து கொண்டிருந்தால் நான் இதற்காகவா நான் ஆலயத்திற்கு வருகிறேன்? இதற்காகவா? எனக்கு விளங்கவே இல்லை. தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் ஆலயத்திற்கு வருவது சும்மா இல்லை, நீங்கள் தேவனோடு சேர்வதற்காக ஆலயத்திற்கு வருகிறீர்கள். பரிசுத்தமாய் வாழ்வதற்கு ஆலயத்திற்கு வருகிறீர்கள். தேவனுடைய ராஜ்யத்திலே பங்கடைவதற்கு நீங்கள் வருகிறீர்கள். மற்றவர்களை தேவனுடைய ராஜ்யத்தில் சேர்ப்பதற்கு நீங்கள் வருகிறீர்கள். இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? ஒண்ணுமே தெரியாம நானும் வருகிறேன், நானும் காணிக்க போடுறேன், நானும் ஒரு மணி நேரம் உட்கார்ந்து போயிடுவேன். இப்படி உட்கார்ந்து கொண்டிருந்தால் கர்த்தர் வேதனைப்படுவார், வருத்தப்படுவார், உங்கள் மீது எரிச்சல் ஆவார், உங்கள் மீது கோபப்படுவார். புரிந்து கொள்ளுங்கள் பிரியமானவர்களே. அவன் சரீரத்தில் பார்க்கவில்லை. ஏன்னா சரீரம் மண்ணில் போயிடுது. போதா? செத்தா என்ன பண்றோம்? என்ன பண்றோம்? அடக்கம் பண்றோம். 3வது நாள் என்ன ஆகும்? 4வது நாள் என்ன ஆகும்? என்ன ஆகும்? அப்படியே மண்ணோடு மண்ணு போயிடும். ஆனால் ஆத்துமா என்பது விழித்திருக்கும். உங்களுடைய ஆத்துமாவும் விழித்திருக்கும். நீங்களும் மண்ணுக்கு போவீர்கள், ஆனால் ஆத்துமா சாகாது.
ஆத்மாவுக்கு மரணம் இல்லை. அந்த ஆத்மாவில் இருந்துதான் அவன் ஆபிரகாமை பார்க்கிறான், ஆபிரகாமோடு பேசுகிறான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படியானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அவன் அறிவீனமாக அவன் வாழ்கிற காலத்துல அவன் ஆதாயப்படுத்திக் கொள்ளாமல், தன்னுடைய ஆத்மாவை ஆதாயப்படுத்தாமல், தன்னுடைய ஆவியை ஆதாயப்படுத்தாமல் அவன் வீணாய் போனபடியினாலே அவன் பாதாளத்திற்கு போய் ஆபிரகாமோடு பேசுகிறான். இன்னொரு வார்த்தையை வாசிங்க, 27-28 வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவன், அப்படியானால் தகப்பனே, எனக்கு 5 சகோதரர்கள் உண்டு, அவர்களும் வேதனை உள்ள இந்த இடத்திற்கு வராதபடிக்கு அவன் போல் அவர்களுக்கு ஆமா, எப்ப கேட்டிருக்கோம் தெரியுமா இந்த வார்த்தையே? நாம வாழ்கிறது போல அவன் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது யோசித்திருக்க வேண்டும். கரெக்டா? உண்மையா? ஆமா தானே? அவன் தன்னுடைய சகோதரரை பத்தி கவலை எப்பப்பட்டிருக்கணும்? எப்பப்பட்டிருக்கணும்? வாழ்ந்திருக்கும் போது. இப்ப ஒண்ணு கேளுங்க, இப்ப ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. இன்னைக்கு உலகம் மிக மிக மோசமான இடத்துல போய் கொண்டிருக்கிறது. மிக மிக மோசமான இடத்துல போய் கொண்டிருக்கிறது. சரி, இன்னொரு ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 13:12 வாசிங்க. என்னம்மா? அப்படின்னா என்னம்மா பொருள்? இந்த வசனத்துக்கு என்னமா அர்த்தம்? நான் சொல்றது புரியுதாம்மா? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். நான் ஒண்ணு சொல்லுங்க, எனக்கு இன்னொன்னு சொல்லுங்க. நீங்க எல்லாம் எத்தனை வருஷத்து கிறிஸ்தவர்கள் சொல்லுங்க எனக்கு, அது முதல்ல சொல்லுங்க. நீங்க எல்லாம் எத்தனை வருஷத்து கிறிஸ்தவர்கள்? எத்தனை தலைமுறை கிறிஸ்தவர்கள்? என்னம்மா ஒண்ணும் சொல்ல மாட்டேன்றீங்க? நீங்க எத்தனை தலைமுறை கிறிஸ்தவர்கள்? ஒரு தலைமுறை, 2 தலைமுறை, 3 தலைமுறை? உங்களுக்கு 2 தேவாலயம் வந்திருக்கு. உங்களுக்கு எத்தனை தேவாலயம் வந்திருக்கு? 2 தேவாலயம் வந்திருக்கு. அப்ப குறைஞ்சபட்சம் நீங்க அனைவரும் 3 தலைமுறை கிறிஸ்தவர்கள். உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா? ஆமா தானே? சகோதரி நீங்க சொல்லுங்க. நீங்க தான் சகோதரி, பயப்படாதீங்க. நான் ஒண்ணும் தப்பா சொல்ல மாட்டேன். நீங்க சொல்லுங்க சகோதரி, நீங்க சொல்லுங்க. கரெக்டா? பத்தியா? அம்மா நீங்க யாருமே பதில் சொல்லலையா? என்னம்மா நீங்க ஃபர்ஸ்ட் தலைமுறை, வெரி குட், கரெக்ட். நீங்க பதில் சொல்லுங்கம்மா, அதுக்கு என்னமா அர்த்தம்? பாத்தீங்களா? பாத்தீங்களா? நீங்க என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று புரியுதா உங்களுக்கு? நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பது புரிகிறதா? இப்பொழுது புரியுதா? தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். நேரத்தை வீணாக்கிறாங்க. காலம் பொன் போன்றது, காலம் பொன் போன்றது. வீணடித்து விடாதீர்கள். இன்னைக்கு ஜப்பான் தெரியுமா? ஜப்பான் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஜப்பான் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது சில ஆண்டுகளுக்கு பிறகு, நான் சொல்றது புரிஞ்சு கொள்ளுங்க, சில ஒரு 50 ஆண்டு 60 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த ஒரு நாடு, ஜப்பான் என்ற நாடே இல்லாம போயிடும். நான் சொல்றது புரியுது? நான் சொல்றது புரியுதா? ஜப்பான் என்ற நாடே இல்லாம போக போகுது. இன்னும் ஏன்னு கேளுங்க. கரெக்ட், இப்படி கேட்கணும். இதுதான் நியாயம். ஏன், எதுக்கு சொல்லுங்க அப்படின்னு கேளுங்க. ரைட்டா? நான் சொல்ல தயார், நான் சொல்ல தயார். ஆனால் நீங்க கேட்க தயாரா என்று கவனியுங்கள். நான் சொல்ல தயார். இன்னைக்கு வெனின்சுலா என்று ஒரு நாடு இருக்கிறது. அது சமீபத்தில்
நிறைய செய்திகளை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்ப ஒரு 2-3 வாரமா அந்த நாட்டை பத்தி தான் நிறைய பேச்சு அடிபட்டு கொண்டிருக்கிறது. அந்த நாட்டுல நல்லா கவனிங்க, அந்த நாட்டுல ஆண்களை விட பெண்கள் குறைஞ்சபட்சம் 10% அதிகமாக இருக்கிறார்களாம். எத்தனை சதவீதம்? 10%. அப்பனா எப்படி இருக்கும்னு பாத்துக்கங்க. இப்ப ஆண்டவர் மனுஷனை எப்படி உருவாக்குனார் தெரியுமா? ஆண்டவர் மனிதனை எப்படி உருவாக்குனார் தெரியுமா? எப்படிங்க உருவாக்குனாரு? ஆணும் பெண்ணுமாக உருவாக்கினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி ஆணும் பெண்ணுனா 1:1. ஒரு ஆண் ஒரு பெண், ஒரு ஆண் ஒரு பெண், அப்படிதான் உருவாக்கினார். ரைட்டா? ஒரு பெரும் பிரளயம் வந்தது. பிரளயம் வந்ததா? நோவா காலத்துல ஒரு பெரும் பிரளயம் வந்தது. அந்த பிரளயத்துல எல்லாம் அழிந்து போனது. ரைட்டா? எல்லாம் அழிஞ்சு போச்சா? யார ஆண்டவர் காப்பாத்தினாரு? நோவா அவன் குடும்பத்தை காப்பாற்றினார். எத்தனை பேரை காப்பாற்றினாரு? எத்தனை பேரை காப்பாற்றினார்? எத்தனை பேருமா? 8 பேர். அப்படின்னா என்ன பொருள்? எத்தனை ஆண் எத்தனை பெண்? 4 ஆண். அப்ப ஆதியில ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் உருவாக்கினது போல பிரளயத்திற்கு பிறகும் எந்த குடும்பத்தை காப்பாத்தினாரு? நோவா குடும்பத்தை காப்பாத்தினாரு. எத்தனை பேரை காப்பாத்தினாரு? 1:1. ஒரு ஆண் ஒரு பெண். இந்த அடிப்படையிலே தான் காப்பாற்றினார். நான் சொல்றது புரியுதா? இந்த அடிப்படையில தான் காப்பாற்றினார். ஆனா இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், வெனின்சுலா என்ற நாடு இருக்கு. அந்த நாட்டுல குறைஞ்சபட்சம் ஆண்களை காட்டிலும் பெண்கள் 10% அதிகமாக இருக்கிறார்கள். அப்படின்னா என்ன பொருள்? பெண்களுடைய எண்ணிக்கை அதிகம், ஆண்களுடைய எண்ணிக்கை குறைவு என்று பொருள். இப்ப வாசிங்க, ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 4:1. அந்நாளிலே ஒரே புருஷனை பிடித்துக் கொண்டு எத்தனை, நல்லா வாசிங்கம்மா, நல்லா வாசிங்கம்மா, அத வாசிங்க. அந்நாளில் 7 ஸ்திரீகள் ஒரே புருஷனை பிடித்துக் கொண்டு நாங்கள் எங்கள் சொந்த ஆகாரத்தை புசிப்போம், எங்கள் சொந்த வஸ்திரத்தை உடுத்துவோம், எங்கள் நிந்தை நீங்கும்படி மாத்திரம் உன் பேர் விளங்கட்டும்னு சொல்லுவாங்களாம். புரியுதா? கர்த்தர் எழுதி வச்சிருக்கிறாரா இல்லையா? கர்த்தர் எழுதி வச்சுக்கிறாரா? ஆமா தானே? எழுதி வச்சுக்கிறாரா இல்லையாங்க? எழுதி வச்சுக்கிறாரு. இப்ப நல்லா கவனிங்க, இந்த பக்கம் பாருங்க. நீங்க எல்லாம் இந்த பக்கம் பாருங்களேன், இந்த பக்கம் திரும்பி பாருங்க. இங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க இவங்க? அப்படின்னா என்ன பொருள்? அபூர்வமா இருக்கிறாங்கன்னு பொருள். கரெக்டா? எப்படி இருக்கிறாங்க? அபூர்வமா இருக்கிறாங்க. இங்க அபூர்வமா இருக்கிறாங்க. ரைட்டா? ஆனா நேத்திக்கு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. நேத்திக்கு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. அதுல எல்லா ஆண்கள் தான் இருக்கிறாங்க. எத்தனை மணிக்கு அந்த படம் தெரியுமா? 8 மணிக்கு, காலையில 8 மணிக்கு படம். அந்த படத்துக்கு தியேட்டர்ல ஒரே கூட்டம். யார் இருக்கிறா தெரியுமா? யார் இருக்கா? ஆண்கள் தான் இருக்கிறாங்க, பெண்கள் அபூர்வமா இருக்கிறாங்க. 1-2 தான் நான் பார்க்க வரைக்கும். 2 பேர் 3 பேர் அந்த டிவி நிகழ்ச்சியில அந்த போட்டோ எடுத்து காட்டலாம். 2 பெண்கள் வர்றாங்க, அப்பாவோட, அப்பா பெண் அப்படின்னு வர்றாங்க. வேற யாரும் பெண்கள் இல்ல. ஆனா எல்லாரும் ஆண்கள், அதிலும் குறிப்பா வாழ்ந்த பிள்ளைகள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப
தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். உங்க குடும்பத்துல இப்பதான் நடந்துட்டு இருக்குது. இதே சூழல் நடந்து கொண்டிருக்கிறது. ஜப்பானுக்கு வருகிற அந்த ஆபத்து இந்திய தேசத்திற்கு வெகு விரைவில் வரப்போகிறது. வெகு விரைவில். அதைதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் புருஷனை என்னவா மாற்றுவேன்? பசும் பொன்னிலும், மனுஷனை ஓப்பீரின் தங்கத்திலும் அபூர்வமாக்கி போடுவேன். இன்றைக்கு நம்முடைய குடும்பங்கள்ல இது நடந்து கொண்டிருக்கிறது. நீங்க யோசிச்சு பாருங்க. நான் சொல்றது சரியான பார்த்துக்கங்க. அநேக ஆண்கள் குடிப்பழக்கத்தினால தங்களுடைய வாழ்வை இழந்திருப்பார்கள். வியாதியால கொல்லப்பட்டிருப்பார்கள். அவர்கள் உபயோகமற்றவர்களாக மாறியிருப்பார்கள். உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா? ஹல்லேலூயா! உண்மையா இல்லையா? இதை ஆண்டவர் உங்களுக்கு எச்சரிப்பாய் சொல்லிக் கொண்டிருக்கிறார். இதை முன்பே எழுதி வைத்திருக்கிறார். ஆனால் அந்த ஆண் மக்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று கவனியுங்கள். என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று கவனியுங்கள். சில குடும்பங்கள்ல ஆண் மக்கள் இருந்தாலும் அவங்களை யாருமே கண்டுக்கிறதே இல்லை. நல்லா இருப்பாரு, நல்லா நடமாடுவார், நல்லா சம்பாதிச்சிருப்பாரு, எல்லாம் பண்ணியிருப்பாரு. ஆனா கண்டுக்கிறது இல்லை. என்ன தெரியுமா சொல்லுவாங்க? அவர் எதை செஞ்சாலும் தப்பா செய்வாருங்க. எனக்கு சொல்றாங்க, நிறைய பேர் சொல்லி இருக்கிறாங்க. அதனால நாங்க அவரை அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு வச்சுருக்கிறோம். அவரை நாங்க டிஸ்டர்ப் பண்றதே கிடையாது. எந்த விஷயத்தையும் அவரை கன்சல்ட் பண்றது இல்லை. ஒரு திருமணமாகட்டும் அல்லது வேற ஒரு காரியமாகட்டும், என்ன காரியமானாலும் நீங்க சில பேர் இது நடக்குது, பல இடங்களில் நடந்திருக்கு. சில நிகழ்ச்சிகள்ல அவங்க குடும்ப நிகழ்ச்சியா இருக்கும். அந்த அப்பா கிட்ட என்ன சொல்லியிருப்பாங்க தெரியுமா? நீங்க பேசவே கூடாது. நடக்குதா உங்க குடும்பத்துல? உங்க குடும்பத்தில் நடக்குதா? ஒன்னும் சொல்ல மாட்டேன்றீங்க. நடக்குது. சரி, என்ன பண்றீங்க? அதுக்கு என்ன செஞ்சிருக்கீங்க? நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க? இப்போ உங்க குடும்பத்துல ஆண் மக்கள் இருக்கிறாங்க இல்லையா? உங்க குடும்பத்துல ஆண் மக்கள் இருக்காங்க இல்லையா? இன்னைக்கு ஆலயமாச்சே, நீ ஆலயத்திற்கு வரணும்னு என்னைக்காவது கூப்பிட்டு இருக்குமா? நம்ம சொல்லி இருக்கிறோமா? நம்ம கம்பல் பண்ணி இருக்கிறோமா? ஆனா என்ன தெரியுமா சொல்லுவாங்க? ஐயா, நான் சொன்னா என் பேச்சு கேட்க மாட்டேயா. பெற்றோர் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? நான் சொன்னா என்ன பண்ண மாட்டானா? என் பேச்சு கேட்க மாட்டாயா. இப்படித்தான் சொல்லுவாங்க. நீங்க எல்லாம் அப்படித்தான் சொல்லிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உண்மைதானே? நீங்க எல்லாம் அப்படித்தான் சொல்றீங்க. என் பேச்சு கேட்க மாட்டாயா, நான் சொன்ன கேட்க மாட்டாயா, நான் சொன்ன கேட்க மாட்டான், நான் சொன்ன கேட்கவே மாட்டேன். நீங்க சொல்ற மாதிரி சொல்லியிருந்தா கேட்டிருப்பான். ரைட்டா? நீங்க சொல்ற மாதிரி சொல்லியிருந்தா கேட்டிருப்பான். இப்ப கஷ்டம். புரிந்து கொள்ளுங்கள். மிக ஆபத்து உங்களை சூழ்ந்திருக்கிறது. மிகப்பெரிய ஆபத்தில் இருக்கிறோம். ஒரு இனமே அழிய போகிறது. ஆண்கள் இனமே அழிய போகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அவர்களை அபூர்வமாக்கிடுவேன். நீங்க வெறும் பெண்கள் தான் இருக்கணும், ஆண்கள் இருக்க மாட்டாங்க. இருந்தாலும் எப்படி இருப்பாங்க? இந்த ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 4:1 சொல்லப்பட்டது போல இருக்கும். இது நியாயமா? இது சரியா? இதற்காக நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? நான் வெறுமனை இப்படியே உட்கார்ந்து கொண்டிருந்தால் ஒன்று நடக்காது. கர்த்தரிடத்தில் கேட்க வேண்டும், கர்த்தரிடத்தில் மன்றாட வேண்டும். எப்படி மன்றாட வேண்டும் என்றால், வாசியுங்கள். ஆதியாகமம் 32:26-27 வசனங்களை வாசிங்க. அவர் நான் போகட்டும், பொழுது விடுத்துவிட்டது. அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போகவில்லை. வாசிங்க. அப்பொழுது யாக்கோபு, இல்லம்மா 28 வாசிமா.
மனிதரோடும் போராடி மேற்கொண்டாய். இதுதான் நாம செய்யணும். இதுதான் நான் செய்யணும். என்னைக்காவது போராடி இருக்கிறீங்களா? ஆண்டவர் இடத்துல சண்டை போட்டிருக்கீங்களா? ஏன் ஆண்டவரே என் குடும்பத்தில் இப்படி இருக்கு? எதற்காக? ஏன் என் குடும்பம் ஆலயத்திற்கு வரல? என்னைக்காவது சண்டை போட்டிருக்கீங்களா? நான் மட்டும் போய் உட்கார்ந்துட்டு வரேன், நீ வந்தாவா வராங்கட்டிப்போ, வந்தா ஆசீர்வாதம், வரலன்னா ஆசீர்வாதம் இல்ல, இப்படி சொல்லிட்டு வருவீங்க. உண்மையா இல்லையா? இதெல்லாம் சொல்லுவீங்க. இதற்காக நான் ஆண்டவரிடத்திலே போராடினா மன்றாடினா நீர் ஆசீர்வதித்தால் ஒழிய நான் விட மாட்டேன் ஆண்டவரே. நீர் நிச்சயமாக என்னுடைய கணவரை தொட வேண்டும், என்னுடைய பிள்ளைகளை தொட வேண்டும், என்னுடைய சகோதரர்களை தொட வேண்டும் என்று என்றைக்காவது நீங்கள் கேட்டதுண்டா? சரி, இப்ப ஒரு முக்கியமான விஷயத்தை மட்டும் சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். ஒரு முக்கியமான விஷயத்தை மட்டும் சொல்லி நான் நிறைய இருக்கு. ஒரு 3 குறிப்புகள் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன். நீங்க நேரம் கொடுப்பீர்களானால் அந்த 3 குறிப்பும் சொல்றேன், இல்லைன்னா ஒரு குறிப்பு மட்டும் சொல்றேன், அல்லது இன்னும் கொஞ்சம் போனா 2 குறிப்பு சொல்றேன். நீங்கள் வாய்ப்பு கொடுத்தால் 3ம் சொல்ல தயாராக இருக்கிறேன். முதல் குறிப்பு, நான் ஏன் ஆலயத்திற்கு போக வேண்டும்? ஆலயத்திற்கு போறதுனால எனக்கு என்ன லாபம்? அல்லேலூயா. இந்த கேள்வி என்னைக்காவது உங்களுக்கு வந்திருக்கா? உங்களுக்கு வந்திருக்கா? என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? எதுக்குப்பா நான் ஆலயத்திற்கு போகணும்? என்ன காரியத்திற்காக நான் ஆலயத்திற்கு வாரம் போகணும்? என்ன அப்படி என்ன இருக்கு? மாசத்துக்கு ஒரு முறை போனா என்ன இல்லையா? அந்த மாதிரி நம்ம என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா? அல்லது என்ன போறதுனால என்ன நன்மை உங்களுக்கு தெரியுமா? எனக்கு சொல்லுங்க. நீங்க ஆலயத்துக்கு போறதுனால உங்களுக்கு என்ன நன்மை? இதுக்கும் வழக்கம் போல அமைதியாவே இருப்பேன் அப்படின்னு நீங்க அமைதியா இருந்தா நான் ஒண்ணும் பண்ண முடியும். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கணும். ஏன் கேட்கணும்? அதன்படி நடக்கணும். ரைட்டா? அதன்படி நடக்கணும். சரி, என்ன விஷயத்துல நீங்க நடந்திருக்கீங்க அது சொல்லுங்க. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கறீங்க, எப்படி நடந்திருக்கீங்க? என்னெல்லாம் நடந்திருக்கு உங்க வாழ்க்கையில? வார்த்தை வசனம் கேட்கிறோமா? வார்த்தை கேட்கிறோம், அப்ப அதன்படி நடக்கணுமா இல்லையா? இப்ப நான் பேசுனேனே, அதப்படி நீங்க நடப்பீங்களா நடக்க மாட்டீங்களா? நடக்கணும். நடக்கணும். நான் கேட்கிறேன், உங்களை நடப்பீங்களா மாட்டீங்களான்னு கேட்கிறேன். நடக்கும். சரி, ரைட். என்ன நடப்பீங்க? இப்ப நான் சொன்னேனே, அதுல என்ன நடப்பீங்க? என்ன செய்ய போறீங்க? சரி, நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. இப்ப நான் உங்ககிட்ட சொன்னேன், நீங்க காலையில எழுந்த உடனே சில கடன்கள்லாம் செய்றீங்க. அது எதுக்கு செய்றீங்க? சரீரத்துக்காக செய்யறோம். ரைட்டா? சரீரத்துக்காக செய்யறோம். இந்த ஆவி ஆத்மான்னு ஒண்ணு இருக்கு, அதுக்கு என்ன செய்யணும்னு நாம என்னைக்காவது யோசிச்சோமா? யோசிக்கவே இல்லை. இப்ப இந்த ஆத்மா என்பது என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. நீங்க பத்திரிகை எல்லாம் படிக்கிறது உண்டா? டிவி எல்லாம் இருக்கா உங்க வீட்டுல? டிவி எல்லாம் பாக்குறது உண்டா? இந்த விமானத்துல ஒரு விபத்து ஆச்சுன்னா ஒரு விஷயத்தை பத்தி பேசுவாங்க. உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க பார்க்கலாம். என்கிட்ட நீங்க நல்ல தாராளமா பேசுறீங்கன்னா நான் உங்களுக்கு நிறைய விஷயம் சொல்லுவேன். வெரி குட், கரெக்ட், சூப்பர் சூப்பர், கை தட்டுங்க. சூப்பர். இந்த மாதிரி தான் நீங்க பேசணும். அப்பதான் நான் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்ல முடியும். நீங்க அமைதியா உட்கார்ந்து நின்று எனக்கு வராது. எனக்கு எப்பவுமே எப்படி தெரியுமா வரும்? இந்த செல்போன் இருக்கு தெரியுமா? செல்போன்ல சிக்னல் இருந்தா தானே பேச முடியும். ஆமா தானே? செல்போன்ல சிக்னல் இருந்தா தான் பேச முடியும், இல்லைன்னா பேச முடியாது. அது போலதான் எனக்கு
சிக்னல் வந்துட்டே இருக்கும். நான் சொல்றது புரியுதா? எனக்கு என்ன வரும்? சிக்னல் வரணும். நீங்க டிஸ்டர்ப் பண்ணல அல்லது கேட்கிற உத்வேகம் இல்ல, சோர்வா இருக்கீங்க, ஐயா நீங்க முடிச்சுட்டா போதையா, எனக்கு இதெல்லாம் ரொம்ப பெருசாலாம் பேசாதீங்க அப்படின்ற மனநிலையில நீங்க உட்கார்ந்து இருந்தீங்கன்னா வச்சு என்ன பண்ணும் தெரியுமா? சிக்னல் ஆஃப் ஆயிடும். என்ன பண்ணும்? சிக்னல் ஆஃப் ஆயிடும். என்னால பேச முடியாது. நீங்க எவ்வளவு உற்சாகமா கேட்கறீங்களோ அவ்வளவு உற்சாகமா நான் உங்களுக்கு சொல்வேன். இந்த மாடு தெரியுமா? மாடு, பால் கறக்கிற மாடு தெரியுமா? உங்க வீட்டுல இருக்கா? உங்க வீடுகள்ல இருக்கா? இருக்கா இல்லையா? இருக்கு. இந்த பால் கறக்கிற மாடு சாதாரணமா 3 லிட்டர் கறக்கும். ஆனா சில பேரு 7 லிட்டர் கறப்பான். பார்த்திருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? 3 லிட்டர் கறக்கிற பால் எத்தனை லிட்டர் கறப்பான்? எப்படி தெரியுமா? ஆடுற மாட்டை ஆடி கறப்பான், பாடுற மாட்டை பாடி கறப்பான். அப்படி தாஜா பண்ணா என்ன பண்ண முடியும்? பால் நிறைய வந்துடும். உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா? உண்மை. அது போலதான். அது போல நீங்க உற்சாகமா உங்க மனசு நீங்க வாஞ்சியோடு இருக்கிறீங்க அப்படிங்கிறது உங்க மனசுல எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா, உங்க முகம் எனக்கு காட்டி கொடுத்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா நிறைய வரும், நிறைய வந்துட்டே இருக்கும். இல்ல அப்படின்னா ஆஃப் ஆயிடும். ரைட்டா? இப்ப நீங்க உற்சாகமா இருக்கிறீங்களா இல்லையா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பாத்தீங்களா? இவங்க எல்லாம் தூங்கினே இருக்கிறாங்க. இவங்க கையே தூக்க மாட்டாங்க போலங்க. ரைட், வெரி குட். சரி, அது அவங்க அவங்க பாடு, நான் ஒண்ணும் பண்ண முடியாது. அது அவங்க இஷ்டம். நீங்க கத்து கொடுக்கலன்னு போல இருக்கு. சின்ன பசங்களுக்கு என்ன பண்ணல? கை தூக்கணும். ஹல்லேலூயான்னா என்ன பண்ணணும்? ஹல்லேலூயா. இப்பதான். சரி, நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. இந்த பிளாக் பாக்ஸ பத்தி விபத்து ஆனா பேசுவாங்க. ஏன் பேசுவாங்கன்னா அதுல எல்லா விஷயமும் தகவல் ரெக்கார்ட் ஆயிருக்கும். ரைட்டா? அந்த பிளாக் பாக்ஸ்ல என்ன இருக்கும்? அந்த பிளைட் ஸ்டார்ட் ஆனதுல இருந்து அது ஆக்சிடென்ட் ஆகுற வரைக்கும் என்னென்ன விஷயங்கள், உரையாடல்கள் நடந்தது, என்னென்ன சுவிட்ச் ஆன் பண்ணாங்க, எந்த சுவிட்ச் ஆன் பண்ணல, எல்லா தகவலும் அந்த பிளாக் பாக்ஸ்ல ரெக்கார்ட் ஆயிருக்கும். அதை அழிக்கவே முடியாது. எத்தனை ஆண்டு ஆனாலும் அது வந்து இருக்கும், அப்படியே இருக்கும். தண்ணியில விழுந்தாலும் நெருப்புல விழுந்தாலும் ஒண்ணுமே ஆகாது. அது போன்றதுதான் நம்முடைய ஆத்துமா. ஹல்லேலூயா. நம்முடைய ஆத்துமா அது போன்றது. நீங்க என்ன பிறந்தது முதல், நீங்கள் பிறந்தது முதல் நீங்க என்னெல்லாம் செஞ்சீங்களோ, நீங்க என்னெல்லாம் பேசுனீங்களோ, நீங்க நினைச்சிருப்பீங்க யாருமே பார்க்கல, இது எனக்கு மட்டும்தான் தெரியும். ரைட்டா? 4 சுவத்துக்குள்ள கதவெல்லாம் மூடப்பட்டிருக்கு, அதுக்குள்ள செஞ்ச ஒரு தவறு நீங்க நினைச்சிருப்பீங்க யாருக்குமே தெரியாது, நான் அழகா மறைச்சிட்டேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது உங்களுடைய ஆன்மாவில் பதிவு செய்யப்பட்டிருக்கும். அததான் ஆண்டவர் நியாய தீர்ப்புல கொண்டு வந்து நிறுத்துறேன்னு சொல்றாரு. அவர் நிறுத்தினா என்ன பண்ணுவாரு? உங்ககிட்ட இருக்கு, உங்ககிட்ட இருக்கிற அந்த பிளாக் பாக்ஸை வெளியே எடுத்து சுவிட்ச ஆன் பண்ணி அவர் பார்த்தார்னா, நீங்க பிறந்தது முதல் உங்களுடைய மரண நாள் நடக்கிற வரைக்கும் என்னெல்லாம் நீங்க செஞ்சீங்களோ, பேசுனீங்களோ, யார திட்டினீங்களோ, யாரோட பென்சிலை எடுத்தீங்களோ, இங்க பாருங்க, இங்க பாத்தீங்களா, பாத்துக்குங்க, இதெல்லாம் கூட ரெக்கார்ட் ஆயிரும். இதெல்லாம் கூட ரெக்கார்ட் ஆயிருக்கும். கரெக்டாமா? கரெக்டா? உன் பேர் என்னம்மா? உன் பேர் தான் அஸ்வின். அஸ்வின் என்ன செஞ்சான்? 11ஆம் தேதி சர்ச்சில் என்ன பண்ணா அது ரெக்கார்ட் ஆயிருக்கும். ரைட்டா? வெரி குட். நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. அப்ப இந்த இது போன்றது ஆத்துமா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஆவி இருக்கு தெரியுமா? இந்த ஆவி, சரி, இந்த ஆத்மாவை பத்தி சொல்றேன். இந்த ஆத்மா இருதயத்தில் இருக்கா அல்லது மூளையில் இருக்கான்னு யாருக்குமே தெரியாது. ஏதோ ஒரு இடத்துல இருக்கு. அது எங்க இருக்குன்னு இதுவரைக்கும் யாருமே கண்டுபிடிக்கல. ஆனால் இது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அது உங்களோடு கூட பேசுகிறது.
இல்ல உங்களுக்கு தெரியுமா, உள் உணர்வுன்னு சொல்லுவோம். உள் உணர்வு, சரியா? உள் உணர்வு. நான் இப்ப ஒண்ணு செய்ய போறேன், இப்ப இதை எடுக்கிறேன் அப்படின்னா உள்ள இருக்கிற உணர்வு என்ன சொல்லும்? வானா வானா அப்படின்னு சொல்லும். ரைட்டா? செய்யாத, வானா வானா, தப்பு, அந்த மாதிரி போயிடாத, நேரா போ, இப்படி போ அப்படின்னு சொல்லும் உள் உணர்வு. ஆனா அது எங்க இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. இது வரைக்கும் யாரும் கண்டுபிடிக்கல. ரைட்டா? சரி, இந்த ஆவின்னு ஒண்ணு இருக்கு. இந்த ஆவி என்பது என்ன? சுவாசம். ரைட்டா? இந்த சுவாசம், இந்த சுவாசம் எது சம்பந்தப்பட்டதுன்னா நுரையீரல் சம்பந்தப்பட்டது. கரெக்டா? சுவாசம் எது சம்பந்தப்பட்டது? நுரையீரல். நுரையீரல் அப்புறம் மற்ற எல்லா உள் உறுப்புகள் சம்பந்தப்பட்டது. நான் சொல்றது புரியுதா? மற்ற உள் உறுப்புகள் சம்பந்தப்பட்டது. எல்லா உறுப்புகளும் இந்த ஆவியோடு கனெக்ட் ஆயிருக்கும். ஏன்னா அதெல்லாம் இன்டர்லிங்க்டு. இதை, இந்த சுவாசத்தை நீங்க தவறா பயன்படுத்தினீங்கன்னு வச்சுக்கங்க. இப்ப எப்படின்னா, இந்த புகை பிடிக்கிறாங்க, ரைட்டா, சாராயம் குடிப்பாங்க, போதை வஸ்து பயன்படுத்துவாங்க, இப்படி எல்லாம் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? உடல் உறுப்பு இருக்கு தெரியுமா, அதெல்லாம் என்ன ஆயிடும்? கெட்டு போயிடும். கெட்டு போயிடும். கெட்டு போச்சுன்னா என்ன ஆகும்? அது சரீரத்தை பாதிக்கும், அப்புறம் ஒண்ணுமே எல்லாம் போயிடும். அப்ப நான் அதை பரிசுத்தமாய் வைத்துக் கொள்ள வேண்டுமானால் நான் சில ஒழுக்கங்களை கடைபிடிக்க வேண்டும். அல்லேலூயா. சில ஒழுக்கங்களை கடைபிடிக்க வேண்டும். கரெக்டா? இப்ப ஒண்ணு வேண்டாம், ஒண்ணு சொல்லிட்டேன். இப்ப நீங்க யாருமேலாம் கோபப்பட்டீங்கன்னு வைங்க, நீங்க ஒருத்தர் மேல கோபப்படுறீங்க, கோபப்படுறது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். ஆனா உள்ள நடக்கிறது ஒண்ணுமே உங்களுக்கு தெரியாது. உடம்புக்குள்ள நடக்கிற எந்த பாதிப்பும் தெரியாது. அங்க உள்ள உடம்புல சில உள் உறுப்புகளை பாதிப்பு ஏற்படுத்தும். கரெக்டா? அதுதான் சுகர், பிபி, கேன்சர், இப்படி பல்வேறு வியாதிகளாக பரிணமிக்கிறது நம்ம பார்த்திருப்போம். ரைட்டா? அப்ப இதெல்லாம் வராம இருக்கணும் அப்படின்னா நான் என்ன செய்யணும் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். கலாத்தியர் 5வது அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து வாசிங்க. பாத்தீங்களா? ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கிறது. அவையாவன விபச்சாரம், பேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரகாராதனை, பிள்ளை சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், திருவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், விளையாட்டுகள் முதலானவைகள். போதுமா? இப்ப நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. இதையெல்லாம் நாம செஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? இதெல்லாம் நம்ம செய்யறோம்னு வச்சுக்கங்க, சண்டை போட்டா, சண்டை இருக்கா? அதுல சண்டை இருக்கா? கோபம் இருக்கா? இருக்கா? இதெல்லாம் பண்ணா என்ன ஆகும்? நீங்க உங்க ஆவியை கெடுத்து போடுகிறீர்கள் என்று பொருள். அல்லேலூயா. நீங்க கோபப்படுறதுனால, நீங்க சண்டை போடுறதுனால, பொறாமைப்படுறதுனால, வெறுப்பதுனால, ரைட்டா, நீங்க என்ன பண்றீங்க? உங்க ஆவியை கெடுத்து போடுகிறீர்கள் என்று பொருள். சரி, அதுக்கு பதிலா என்ன செய்யணும்னு சொல்லி இருக்கு பாருங்க. அடுத்தது வாசிங்க. அடுத்தது வாசிங்க. போதுமா? ஏன் சோர்ந்திருப்பதில்லை தெரியுமா? ஏன் சோர்ந்திருப்பதில்லை தெரியுமா? இப்ப இது வாசிங்க. தெசலோனிக்கேயர் 5, 1 தெசலோனிக்கேயர் 5:28. வாசிங்க. சாரி, 23.
இப்ப என்ன படிச்சீங்க? இப்ப கலாத்தியர்ல படிச்சீங்களே, கலாத்தியர்ல கடைசியா படிச்சீங்களா? இப்பதானே படிச்சீங்கம்மா, அதுக்குள்ள மறந்துட்டீங்களா? என்னம்மா நீங்க இப்ப நீங்க தானே படிச்சீங்க கலாத்தியர் 5 கடைசி, நீங்க கடைசியா படிச்சது. ஏன் சொல்றாரு பார்த்தீங்களா? அந்த 2 வசனத்தையும் கம்பேர் பண்ணுங்க, அந்த 2 வசனத்தையும் கம்பேர் பண்ணுங்க. கரெக்டா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புரியுதா நான் சொல்றது? புரியுதா? நீங்க ஃபாலோ பண்றீங்களா? ஃபாலோ பண்றீங்களா? இப்ப இங்க என்ன சொல்ல வர்றாரு? கலாத்தியர் 5ல 5:21 என்ன சொல்றாரு? இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. அங்கே தெசலோனிக்கேயர் 5:23 என்ன சொல்றாரு? கடைசி வார்த்தை. அப்போ இந்த குற்றங்கள் எல்லாம் நீங்க செய்தீங்கன்னா நீங்க என்ன ஆகுங்க? நீங்க தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியாது என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. சரி, இப்ப 22 இருந்து வாசிங்க. 22. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம் ஒண்ணுமே கிடையாது. நீங்க தாராளமா பரலோகத்துக்கு போலாம், பரலோக ராஜ்யத்திற்கு தாராளமா போலாம், ஒரு தடையும் கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப புரிந்து கொள்ளுங்கள். அப்ப நாமும் பரிசுத்தமாய் வாழ வேண்டும், நம்முடைய குடும்பத்தின் மக்களும் பரிசுத்தமாய் வாழ வேண்டும், நாம் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்றுதான் மனிதன் தனிமையாய் இருப்பது நல்லது அல்ல என்று சொல்லி கர்த்தர் ஏற்ற துணையை கொடுத்தார், உங்களுக்கு குடும்பங்களை கொடுத்திருக்கிறார் என்று பரிசுத்த வேதாகமம் வாக்கு சொல்லுகிறது. அப்ப நான் நம்முடைய குடும்பங்களுக்காக பிரயாசம் எடுக்க வேண்டியது நம்முடைய கடமை. வழி தவறுவாரானால், ஒருவன் வழி தவறுவானால் அவனுக்கு நல்வழி தர வேண்டும், நல் போதனைகளை தர வேண்டும். எப்படி நல்வழி தர வேண்டும்? மிக முக்கியமானது 3. 1 ஜெபம். அல்லேலூயா. ஜெபம். எப்படி ஜெபம்? மார்க்கு எழுதின சுவிசேஷம் 14:38 நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். போதுமா? ஆவி உற்சாகமா தான் இருக்கும், ஆனா மாம்சம் அதை இழுக்கும். ஆனால் கட்டுப்படுத்துங்கள், கட்டுப்படுத்துங்க, ரொம்ப முக்கியம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இப்ப சங்கீதங்களின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 2வது வசனம், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். நீ ஆதாயப்படுத்தணும்னா இப்படிதான் ஆதாயப்படுத்தணும், ஜபத்தினாலும் வேத வாசிப்பினாலும். 3வது எபிரேயர் 10:25 சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாதபடி ஒருவருக்கு ஒருவர் என்ன பண்ணணுமா? புத்தி சொல்லணும். யாருக்கு புத்தி சொல்வீங்க? யாருக்கு புத்தி சொல்வீங்க? யாருக்குங்க புத்தி சொல்வீங்க? யாருக்கு புத்தி சொல்வீங்க? யாரு வரல? உங்க வீட்டுல இருக்கிறவங்க வரல, அவங்களுக்கு புத்தி சொல்லுங்க.
அல்லேலூயா. அப்போ இனிமே செய்ய வேண்டியது என்ன? விழித்திருக்கணும். ஜெபத்துல வேதத்தை அனுதின தியானமாக மாற்ற வேண்டும். மூன்றாவது, சபை கூடி வருகிற என்ன பண்ணக்கூடாது? விட்டுவிடக் கூடாதுன்னு சொல்லி உங்க பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டும், உங்க ஆண் மக்களுக்கு சொல்ல வேண்டும், உங்க குடும்ப தலைவருக்கு சொல்ல வேண்டும். சொல்லி அவங்களை கட்டாய ஆலயத்துக்கு வாங்கப்பா, வந்தாதான் நீ என்ன பண்ண முடியும்? ஆவியையும் ஆத்மாவையும் பாதுகாத்துக் கொள்ள முடியும். நாம எல்லாம் என்ன பண்றோம்? குளிக்கிறோம், சாப்பிடுறோம், தூங்குறோம். எல்லாம் எதுக்கு? சரீரத்துக்காக. நான் இது வரைக்கும் சரீரத்துக்காகவே பார்த்துட்டு இருக்கிறேன். ஆவி ஆத்மான்னு ஒண்ணு இருக்கு. அதை பத்தி இன்னைக்கு ஒரு ஊழியக்காரர் வந்து சொல்லிட்டு போனாரு. பரிசுத்த வேதாகமம் நமக்கு தெளிவா எல்லாத்தையும் விளக்கமா சொல்லி இருக்கு. தயவு செய்து ஆவி ஆத்மாவை விட்டுடாதே, காத்துக்கொள், காத்துக்கொள். இந்த ஐஸ்வர்யவான் அங்க போய் பாதாளத்துல போய் வேதனைனால தவித்து கஷ்டப்படுறான். அப்படி நீ போயிடக்கூடாது, உன் மக்கள் போகக்கூடாது என்று நாம் ஆதாயப்படுத்த வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசியாக இப்ப நான் உங்ககிட்ட கேட்டேன், ஆலயத்திற்கு போவதனால என்ன லாபம்? நான் ஏன் ஆலயத்துக்கு போக வேண்டும் தெரியுமா உங்களுக்கு? தெரியல. இப்ப நான் உங்களுக்கு ஒரு விசேஷத்தை மட்டும் சொல்றேன், புரிஞ்சு கொள்ளுங்க. இன்னும் நிறைய விஷயம் இருக்கு. நீங்க இடம் கொடுத்தீங்கன்னா அதையும் சொல்லுவேன், கேட்டீங்கன்னா நான் சொல்லுவேன். ரைட்டா? இப்ப நல்லா கவனிங்க, வாசியுங்கள். எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 20:12. எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 20:12. நான் தங்களை பரிசுத்தம் பண்ணும் கர்த்தர் என்று அவர்கள் அறியும்படிக்கு எனக்கும் அவர்களுக்கும் அடையாளமாய் இருப்பதற்காக ஓய்வு நாட்களையும் அவர்களுக்கு கட்டளையிட்டேன். இப்ப சொல்லுங்க, ஓய்வு நாள் என்றால் என்ன? கர்த்தரை ஓய்வு நாள் என்பது என்ன? அடையாளம். இப்ப கல்யாணம் ஆயிடுச்சாமா உங்களுக்கு? உங்க கல்யாணத்துக்கு எதுவும் அடையாளம்? தாலி. ரைட்டா? இப்ப ஆண்டவருக்கும் எனக்கு எது அடையாளம்? ஓய்வு நாள். இந்த ஓய்வு நாள் என்பது என்ன? அடையாளம் என்பது என்ன? தாலி. ஓய்வு நாள் என்பது என்ன? ஓய்வு நாள் என்பது என்ன? அடையாளம். அடையாளம் என்ன? அடையாளம் தாலி. சொல்ல மாட்டீங்களா? ஏங்க தாலின்னு சொல்ல மாட்டீங்களா? ஓய்வு நாள் என்பது என்ன? தாலி. ஞாபகம் வச்சுங்க. இப்ப நான் கேக்குறேன், உங்க தாலியை நீங்க கட்டிடுவீங்களா? கட்ட மாட்டீங்க தானே? ஏன் கட்ட மாட்டீங்க? அது ஊர் மக்கள் எல்லாம் கூடி, உறவெல்லாம் கூடி என் கணவர் எனக்கு கொடுத்த அடையாளம், கட்டிடுவோமா? அப்போ ஓய்வு நாள் என்னது? தாலி மாதிரி. தாலியே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, ரைட். இப்ப நான் ஓய்வு நாளை எப்படி அனுசரிக்கணும்னு ஆண்டவர் சொல்றார். வாசியுங்கள். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 58:13. என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடிக்கு உன் காலை விளக்கி உன் வழிகளின்படி நடவாமல், உனக்கு இஷ்டமானதை செய்யாமல், உன் சொந்த பேச்சை பேசாமல், ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாள் என்றும் மகிமையுள்ள நாள் என்றும் அதை மகிமையாக எண்ணுவாயாக. அல்லேலூயா.
பாத்தீங்களா என்ன சொல்றாரு? பாத்தீங்களா என்ன சொல்றாரு? பாத்தீங்களா? பரிசுத்த ஓய்வு நாளை நான் எப்படி அனுசரிக்க வேண்டும்? என் சொந்த பேச்சை பேசக்கூடாது, என் காலை விலைக்கு எனக்கு இஷ்டமான இடத்துக்கு நான் போக கூடாது. ரைட்டா? ஞாபகம் வச்சுக்கிறீங்களா? குறிச்சு வச்சுக்கிறீங்களா? ரைட், வெரி குட். அடுத்தது, இப்ப யாரெல்லாம் அனுசரிக்கணும்னு சொல்றார்? யாரெல்லாம் இதை அனுசரிக்கணும்னு சொல்றார்? வாசிங்க யாத்ராகமம் 20:10. ஏழாம் நாளும் உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள், அதிலே நீயானாலும் உன் குமாரனானாலும் உன் குமாரத்தியானாலும் உன் வேலைக்காரனானாலும் உன் வேலைக்காரியானாலும் உன் மிருக ஜீவனானாலும் உன் வாசலில் இருக்கிற அந்நியனானாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். என்ன செய்யணும்? 8வது வசனத்தை வாசிக்கணும். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. ரைட்டு. இப்ப இந்த ஓய்வு நாளுக்கு ஏன் ஓய்வு நாள் நமக்கு வந்தது தெரியுமா? எதுக்காக ஓய்வு நாள் வந்துச்சு தெரியுமா? வாசிங்க 11. கர்த்தர் 6 நாளைக்குள்ளே வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகள் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கி 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தான். ஆகையால் கர்த்தர் ஓய்வு நாளை ஆசீர்வதித்து பரிசுத்தமாக்கினார். அப்படின்னா என்ன பொருள் தெரியுமா? ஆண்டவர் சிருஷ்டிப்போடு ஓய்வு நாளை சம்பந்தப்படுத்தி இருக்கிறார் என்று பொருள். அல்லேலூயா. உங்களையும் என்னையும் படைத்தார், வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார், மரம் செடி கொடிகளை உண்டாக்கினார், மிருக ஜீவன்களை உண்டாக்கினார் என்பதற்கு அடையாளமாக ஆண்டவர் ஓய்வு நாளை நமக்கு தந்திருக்கிறார். ஆமென், ஆமென். ஆமா, சரி. இப்ப நல்ல கவனிங்க, இதெல்லாம் ஓய்வு நாளுடைய மகத்துவங்கள். நான் சொல்றது புரியுதா? ஓய்வு நாள் என்பது என்ன என்பதற்கு மகத்துவமான வார்த்தைகள். சரி, இப்ப நீங்க கேக்குறீங்க, நான் ஆலயத்துக்கு வர்றதுனால என்னங்க நன்மை எனக்கு? ரைட்டா? டைரக்டா ஒரு வார்த்தை கேட்கலாம், நாம டைரக்டா கேட்கலாம், தப்பு கிடையாது. நான் ஆலயத்துக்கு ஏங்க வரணும்? நான் எதுக்கு வரணும்? வந்தா எனக்கு என்னங்க நன்மை? ரைட்டா? இப்ப வாசிங்க லேவியராகமம் புஸ்தகம் 25:3-4 வசனங்கள். ஏழாம் வருஷத்திலும் கர்த்தருக்கென்று ஓய்ந்திருக்கும் ஓய்வு தேசத்துக்கு இருக்க வேண்டும். அதில் உன் வயலை விதைக்காமலும் திராட்சை தோட்டத்தை கிளை கழிக்காமலும் தானாய் விளைந்ததை அறுக்காமலும் கிளை கழிக்காதே இருப்பாயாக. தேசத்திற்கு அது ஓய்வு வருஷம். அல்லேலூயா. என்ன சொல்றாருங்க? என்னங்க சொல்றாரு? சீக்கிரமா பாத்தீங்களா? எப்படி ஓய்வு இருக்கணுமா? எப்படி ஓய்வு இருக்கணும் சொல்லுங்க சிஸ்டர், நீங்க தான். எப்படிங்க ஓய்வு இருக்கணும்? இப்ப நான் கேக்குறேன், விதை விதைக்கலன்னா என்ன ஆகும்? விதை விதைக்கலன்னா என்னமாகும்? பலன் கிடைக்காது தானே? பலன் கிடைக்கல நான் சாப்பிட முடியுமா? முடியாது. அப்ப ஆண்டவர் விதை விதைக்காதுன்னு சொல்றாரா? சொல்றாரா இல்லையா? சொல்றாரா? அப்ப நான் எப்படி சாப்பிடுறது? 6 நாள் விதைச்சீங்க,
6 நாள். அப்போ 6 நாள் வேலை செஞ்சீங்க, டெய்லி டெய்லி கூலிக்கு போறாங்கன்னு வச்சுக்கோங்க. டெய்லி டெய்லி போனா டெய்லி சம்பாத்தியம், ரைட்டா? இன்னைக்கு வேலை செஞ்சா சம்பாத்தியம், நாளைக்கு போகணும்னா கிடைக்காது. அப்போ நேத்து வாங்கினது நேத்து சரியாயிட்டு இருக்கும், 7வது நாளைக்கு எங்க போறது? ரைட்டா? கரெக்டா? வாசிங்க 19, 20, 21 வசனங்கள். சுகமாய் குடியிருப்பீர்கள். 7ஆம் வருஷத்தில் எதை புசிப்போம்? நாங்கள் விதைக்காமலும் நாங்கள் விதைத்ததை சேர்க்காமலும் இருக்க வேண்டுமே என்று சொல்வீர்களானால், நான் 6ஆம் வருஷத்தில் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை அனுக்கிரகம் பண்ணுவேன், அது உங்களுக்கு 3 வருஷத்தின் பலனை கொடுக்கும். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. கர்த்தர் எப்படிப்பட்டவர்னு பாருங்க, கர்த்தர் எப்படிப்பட்டவர்னு பாருங்க. அல்லேலூயா. கர்த்தர் எப்படிப்பட்டவர்? அவர் சொல்றாரு, நீங்க கேளுங்க, ஏங்க 3 வருஷத்தின் பலனு? இப்ப நீங்க கேட்கணுமா வேண்டாமா? இப்ப 6வது நாள்ல 3 வருஷத்தின் பலனை கொடுப்பா, 6வது வருஷத்துல 3 வருஷத்தின் பலன் கொடுப்பாருன்றாரு. என்ன, ஏன் கொடுக்கிறாரு? சரி, நல்லா கவனிங்க. ஏன் 3 வருஷத்தின் பலன்னா, 6ஆம் வருஷம் வச்சீங்களா, அந்த வருஷத்தின் பலன். 7ஆம் வருஷம் நீங்க விதைக்கல, அந்த வருஷத்தின் பலன். 8ஆம் வருஷம் தான் நீங்க விதைப்பீங்க, விதைச்சதும் பலன் வருமா? வராது. அந்த பலனையும் சேர்த்து 3 வருஷத்தின் பலனை எந்த வருஷம் கொடுப்பாரா? 6ஆம் வருஷத்திலேயே கொடுப்பார். ஒண்ணுமே காணோம். கரங்களை தட்டுங்க, கரங்களை தட்டுங்க. எப்படிப்பட்ட தேவன் பாருங்க, எப்படிப்பட்ட தேவன் பாருங்க. அப்போ இவ்வளவு காலம் என்ன பண்ணி கொண்டிருந்தீங்க? பொத்தல் கையில போட்டது போல நீங்க சம்பாத்தியம் இருந்தது, உங்கள் சம்பாத்தியம் இருந்தது. சிலர் பெரிய உங்க ஆண் மக்கள் சில பேர் வேலைக்கு போயிருப்பாங்க, 2 டியூட்டி கொடுப்பாங்க, ஓட்டி கொடுப்பாங்கன்னு போயிருப்பாங்க. இன்னைக்கு போனாங்களா? ஓட்டி கொடுப்பாங்க அப்படின்னு சில பேருக்கு வேலைக்கு போயிருப்பாங்க, பிரயோஜனம் இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, நீ அங்க போகாதப்பா, இங்க வந்து உட்காரு, நான் 3 கூலியை கொடுக்குறேன், 3 கூலியை கொடுக்குறேன். அவர் 2 தான் கொடுப்பான், நான் உனக்கு எத்தனை கொடுக்கிறேன்? 3. அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமானவர்களே, தயவு செய்து ஜாக்கிரதைப்படுங்கள், ஜாக்கிரதைப்படுங்கள். உங்கள் குடும்பத்தை ஆதாயப்படுத்துங்க. இப்படி சேரெல்லாம் காலியா இருக்கிறதுக்கா இவ்வளவு பெரிய ஆலயத்தை கட்டினீங்க? இல்ல, எல்லாரும் வந்து தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்று நாம் கூடி வந்து ஆராதிக்க வேண்டும். போய் பாருங்க, எல்லா இடங்களையும் போய் பாருங்க. ஜேன்னு இருக்கிறான், செத்து போறான் அந்த கூட்டத்துல போய், ஆனா அங்க போய் விழுறான். இங்க சத்திய தேவன் இங்க இருக்கிறார், உண்மை தேவன் நம்ம இங்க இருக்கிறாரு, உங்களை என்னை படைத்தவர் இங்க உட்கார்ந்து இருக்கிறாரு. அவரை கனப்படுத்துவதற்கு, அவரை மகிமைப்படுத்துவதற்கு இங்க ஆள் இல்லை. தயவு செய்து ஜாக்கிரதைப்படுங்க, அமைதியா இருக்காதீங்க. நீங்க அமைதியா இருப்பதற்காக ஆண்டவர் உங்களை படைக்கவில்லை. நீங்கள் உங்கள் குடும்பத்திற்காக சுவிசேஷம் சொல்ல புறப்படுங்கள். குறைந்தபட்சம் உன் பிள்ளைக்கு, உன் சகோதரனுக்கு, உன் கணவனுக்கு சுவிசேஷம் சொல்லுங்க. அதுக்காக உங்களுக்கு ஆண்டவர் கிருபை கொடுத்திருக்கிறார். எனக்கு படிக்க தெரியாது, நான் சொன்ன கேட்க மாட்டான் சொல்லிட்டு இருக்காதீங்க. கேட்கலன்னா அவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நான் என் கணவர்கிட்ட சொன்ன கேட்கல, என் பிள்ளைகிட்ட சொன்ன கேட்கல, நீங்க சொல்லுங்க. செய்வாரா செய்ய மாட்டாரா? இன்னைக்காவது சொல்லிக்கிறீங்களா? ஒரு நிமிஷம் எல்லாரும் எழும்பி நில்லுங்க, ஒரு நிமிடம் எல்லாம் எழும்பி நில்லுங்க. ஆனா நீங்க ரொம்ப சந்தோஷம், எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இன்னும் பேசலான்னு ஆசையா தான் இருக்கு, ஆனா உங்களை வருத்தப்படுத்த எனக்கு மனம் இல்லை. இன்னும் நிறைய செய்திகள் இருக்கிறது. நீங்க நிறைய உற்சாகமாய் கேட்பதா இருந்தால் நான் இன்னும் சொல்ல வாஞ்சியாகத்தான் வந்தேன். ஆனாலும் பரவாயில்லை, இன்னொரு முறை ஆண்டவர் வாய்ப்பு கொடுப்பாரானால், நீங்கள் ஆண்டவரிடத்துல கேட்பீர்களானால், எங்களுக்கு இன்னும் தெரிய வேண்டும் ஆண்டவரே,
இன்னும் அநேக சத்தியங்களை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவரே என்று நீங்கள் ஆண்டவரிடத்துல கேட்பீரானால் ஆண்டவர் எங்களை அழைத்துக் கொண்டு வருவார். அப்பொழுது நாங்கள் உங்களுக்கு உற்சாகமாக அநேக காரியங்களை உங்களுக்கு நாங்கள் சொன்ன ஆயத்தமாக இருக்கிறோம். ஆனாலும் இன்றைக்கு ஆண்டவர் இந்த வாய்ப்பை நமக்கு கொடுத்ததற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல கடன்பட்டிருக்கிறோம். தலைகளை தாழ்த்துங்க, கண்களை மூடுங்க, ஆண்டவரை நோக்கி பாருங்க. பல விஷயங்களை ஆண்டவர் உங்களுக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறார், பல உண்மைகளை உங்களுக்கு சொல்லி இருக்கிறார். நாம் ஆபத்தில் இருக்கிறோம் என்பதை உணர்த்தி இருக்கிறார். இந்த ஆபத்திலிருந்து நான் காக்கப்பட வேண்டும். ஜப்பான் அழிய போகிறது. அந்த அழிவிலிருந்து நாம் அப்படிப்பட்ட அழிவை நாம் மாட்டிக்கொள்ளாதபடிக்கு கர்த்தர் நம்முடைய குடும்பங்களை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி நீங்கள் உங்களுக்காகவும் உங்கள் குடும்பங்களுக்காகவும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். ஆண்டவரிடத்துல வேண்டுதல் செய்யுங்கள். ஆண்டவரிடத்துல உங்களை ஒப்புக்கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். அன்பு கூறுவே இன்னும் அதிகமா கரங்களை தட்டி அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா உன்னை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை 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 அல்லேலூயா ஆராதனை 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 எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவினீரே எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவினீரே இதுவரையில் உதவினீரே உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை 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 அல்லேலூயா ஆராதனை 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 என்னை கண்டீரே நன்றி ஐயா என்னை கண்டீரே நன்றி ஐயா என்னை கண்டீரே நன்றி ஐயா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை 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 அல்லேலூயா ஆராதனை 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 ஆராதனை